ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக செல்லும்படியாக நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. முடிந்தால் கடைசியில் நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். கடந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல வந்து உடன்படிக்கையை குறித்து உங்களோடு கூட பேசியிருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கையினுடைய எல்லா ஆழங்கள், அந்த உடன்படிக்கையினுடைய அர்த்தங்கள், அந்த உடன்படிக்கை எதற்காக கொடுக்கப்படுகிறது, உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்ன என்பதெல்லாம் உங்களுக்கு மிக தெளிவாக வந்த ஊழியக்காரர்கள் சொல்லியிருப்பார்கள் என்று இயேசுவின் நாமத்தில் நான் நம்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையிலே இந்த சபை இந்த அருமையான கர்த்தர் நடத்துகிறார். இந்த ஊழியத்தில் இந்த உடன்படிக்கையை நீங்கள் கற்றுக்கொண்டது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை குறித்து சொல்வதற்கு முன்பாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தில் பவுலடியார் இந்த அருமையான வாக்கியத்தை அவர் கொரிந்து சபை மக்களுக்கு அவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனம். போஜன பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினாலே ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இது நீங்கள் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் நான் உங்களுக்கு உடன்படிக்கையை குறித்தும் அதோடு கூட புதிய உடன்படிக்கையை குறித்தும் நான் உங்களுக்கு சொல்லி அந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. உடன்படிக்கை என்று வேத புஸ்தகத்தில் நமக்கு பல்வேறு சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை என்று சொல்லும்போது, நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம் பண்ணினார். மோசே மூலமாக ஒரு ஒப்பந்தம் பண்ணினார். சீனாய் மலையிலே ஒப்பந்தம் பண்ணினார். ஆனால் அதற்கடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஓரே அந்த மலையிலே இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த மக்கள் எல்லாரும் அந்த பகுதியில் கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் விக்கிரக வணக்கங்களை செய்து, கன்றி குட்டிகளை செய்து, அருவருப்பான காரியங்களை செய்து இந்த உடன்படிக்கையை கர்த்தரோடு கூட வைத்திருந்த அந்த உடன்படிக்கையை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீறி போனார்கள் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும். உடன்படிக்கை என்பது எபிரேய பாஷையிலே, கிரேக்க பாஷையிலே கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தையினுடைய ஆழமான கருத்து என்னவென்றால், அருமையானவர்களே, இந்த கவர்னன்ட், அதாவது இந்த உடன்படிக்கை என்று சொல்லும்போது பைண்டிங் அக்ரிமெண்ட் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு சிறப்பாக பைண்டிங் அக்ரிமெண்ட் சொல்லும்போது, ஒரு நிலம் வாங்குகிறார். நான் நிலம் வாங்குகிறேன் ஐயாவிடத்திலிருந்து, ஐயா வாங்கோ, ரெவரன் சேனாதிபதி ஐயா வராங்க. நான் ஒரு நிலம் ஐயாட்டிருந்து நான் வாங்குகிறேன். நிலம் வாங்கும்போது இருவருமாக நாங்கள் பேசிக்கொள்ளுகிறோம். என்ன பேசிக்கொள்ளுகிறோம்? எவ்வளவு விலை, எவ்வளவு கொடுப்பீங்க என்று நாங்கள் 2 பேருமாக இந்த 1 ஏக்கரை நிலத்தை தர்றீங்களா, அந்த தென்னந்தோப்பை எங்களுக்கு தர்றீங்களா, அங்கே இருக்கிற அந்த தேக்கு மரம், சந்தன மரம், அங்கே இருக்கிற எலுமிச்சை மரம், அங்கே இருக்கிற மாதுளை மரம், அங்கே இருக்கிற மாமரம் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் எனக்கு தர்றீங்களா? அல்லேலூயா சொல்கிறாங்க. கண்டிப்பாக தர்றோம். எவ்வளவு சொல்கிறீங்க? அந்த நிலத்தில் உள்ள எல்லா மரங்களும் உட்பட அந்த நிலத்திற்கு நான்
50 லட்சம் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். எவ்வளோ லட்சம் சொல்கிறாங்க ஐயா? 50 லட்சம். என்ன அங்கே மாதுளை மரம் இருக்குது, மாம்பழம் மரம் இருக்குது, எலுமிச்சை மரம் இருக்குது, தேக்கு மரம் இருக்குது, அதே அப்புறம் சொன்னேன் சந்தனம் மரம் இருக்குது, கனிவருக்கங்கள் இருக்குது, அதை சுற்றி எல்லாம் இருக்குது. அதனால ஐயா அந்த 1 ஏக்கரை நாட்டு நடப்பு, இந்த ஊருடைய நாட்டு நடப்பு, உசிலம்பட்டி மக்களுடைய இந்த நாட்டு நடப்பின்படி ஐயா அவர்கள் எனக்கு 50 லட்சத்துக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளோ, எத்தனைக்கு? 50 லட்சத்துக்கு தருகிறேன்னு சொல்றாங்க. ஆயினாலே முதல்ல ஐயா இந்த அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. ஐயா ஒரு அக்ரிமெண்ட் நான் போட்டுக்குவோம். அந்த 50 லட்சத்துக்கு நீங்கள் தர்றதுக்காக ரொம்ப சந்தோஷம். ஒரு இந்த ஒப்பந்தத்தில் இது மாறக்கூடாது என்பதற்காக நீங்களும் நானும் இந்த பேச்சை சொல்லுங்க, பேச்சை மாற்றக்கூடாது என்பதற்காக என்ன செய்யற, ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்து வாரம் வர்றேன், நானும் எவாஞ்சலி சந்திரன் அவரன் வர்றேன், நாங்கள் எல்லாம் சேர்ந்து வர்றோம். டாக்குமெண்ட்டு உசிலம்பட்டி இந்த பத்திர ஆஃபீஸில் என்ன செஞ்சிடலாம், பதிஞ்சிடலாம். அல்லேலூயா. ஸோ வி மேட் அ கவர்னன்ட் அக்ரிமெண்ட். அல்லேலூயா. உட்காருங்க உட்காருங்க வச்சுக்குங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு லீகலாக என்ன ஒரு இன்னைக்கு ஐயாட்ட ஒரு பைண்டிங் அக்ரிமெண்ட்டு என்ன செய்த, இப்போ ஒரு நிலத்தை வாங்குகிறேன் என்று அருமையானவர்களே ஒரு ஒரு பந்தத்தை அல்லது ஒப்பந்தத்தை அல்லது உறுதிமொழியை அல்லது வாக்கு மொழியை நானும் ரெவரன் ஐயா கணத்துக்குரிய ரெவரன் சேனாதிபதி அவர்களும் நாங்கள் அதை செய்து கொண்டோம். அது வெளிப்படையாக எல்லா ஜனத்துக்கு முன்பாக அது வெளிப்படையாக நாங்கள் செய்து கொண்டோம். அதே போல திருமணத்தில் ஒரு மாப்பிள்ளையும் பெண்ணும் திருமணத்தில் வந்து திருச்சபைக்கு முன்பாக கடவுளுக்கு முன்பாக தேவ சந்நிதியில் அவர்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்வார்கள், என்ன செய்வார்கள், ஒப்பந்தம் பண்ணுவார்கள். ஒப்பந்தம் பண்ணுவார்கள். வாழ்விலும் சுகத்திலும் உங்களுக்கு தெரியுமா, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவினத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் நம்ம 2 பேரும் ஒன்னா ஒருவர் பிறர் முகம் பாராமல் நம்ம 2 பேரும் புருஷனும் மனைவியுமாக இருப்போம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் பந்தம் அல்லது உறவை செலுத்துகிறது. அருமையானவர்களே உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்க. வி அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்றது வழங்குதுங்களா? இப்போ நாங்கள் லேண்டு பண்ண, இப்போ பெண்ணு மாப்பிள்ளை இங்கே இல்லை, அதனால உங்களுக்கு பெண்ணு மாப்பிள்ளையை வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கிடக்கலாம். ஆமென் சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்வது போது அருமையானவர்களே ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட், அது ஒரு லீகல் அக்ரிமெண்ட் அல்லது லீகல் கான்ட்ராக்ட் அல்லது அதோடு மாத்திரமல்ல சிறப்பாக ஐயா ஐயா வாங்க, நீங்கள் வந்தீங்க நடக்க முடியுமா? அங்கே வாங்க. ஐயா பேர் ஐயா, உங்கள் பேர்? மைக் கொடுங்க ஐயா கிட்ட. மைக் நான் சொல்கிறேன், நீங்கள் பயந்துடாதீங்க. ஐயா பேர் சகாயம். ஐயா ஐயா ரெவரன் சேனாதிபதி ஐயா அவருடைய 1 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டேன். சரி சரி. ஆகினால அவருக்கு 50 லட்சம் கொடுத்தாச்சு. 50 லட்சம் கொடுத்தாச்சு. டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் கொடுத்தாச்சு வைங்க, நீங்கள் சொல்லாதீங்க. அல்லேலூயா. கொடுத்தாச்சு. இப்போ ஒரு 120 அடிக்கு ஒரு 20 அல்லது 30 அடி உள்ள ஒரு பில்டிங் போடணும். நீங்க பில்டிங் கான்ட்ராக்டர், உங்க பேர் என்ன? சகாயம் பில்டிங் கான்ட்ராக்டர்னு நான் கேள்விப்பட்டேன். உசிலம்பட்டில் உங்களை மாதிரி வேற பில்டிங் கான்ட்ராக்டர் இல்லவே
இல்லை, நேர்த்தியான பில்டிங் கட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். வரும்போதெல்லாம் நிறைய பார்த்தேன், அவங்க ஆஸ்பத்திரியை பார்த்தேன், பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்த்தேன். நீங்கள் தான் கட்டினது போல எனக்கு கேள்விப்பட்டேன். அதனால நீங்கள் இந்த 120 அடி நீளம் உள்ள 30 அடி அகலம் உள்ள இந்த பெரிய பில்டிங்கை கட்டி கொள்வதற்கு நீங்கள் காசு தருகிற ஒப்பந்தம் பண்ணலாமா? ஒப்பந்தம் பண்ணலாமா? எத்தனை வருஷம் ஆகும்? 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் ஆகுமா? அப்படியா? அப்ப நேர்த்தியா கட்டுவார் போல, பில்டிங்கை வந்து நேர்த்தியா கட்டுவார். அல்லேலூயா. ஐயா வந்து எனக்கு அந்த பில்டிங்கை கட்டு தருவார். நன்றி ஐயா. உங்க பேருன்னு சொன்னீங்க? சகாயம். அல்லேலூயா. அவர் 1 வருஷம் இல்லாம சகாயமா எடுத்து சொல்றாரு, 5 வருஷம் சொல்றாரு. அல்லேலூயா. நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. அருமையான எவாஞ்சலிஸ்ட் சந்திரன் அவர்கள் இந்த அருமையான டாபிக், இந்த உடன்படிக்கையை அவர்கள் சூஸ் பண்ண தேர்ந்தெடுத்தது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்போ ஐயாவோட சகாயம் ஐயாவோட கூட ஒரு பில்டிங் கட்டணும், அவரோடு கூட நான் கான்ட்ராக்ட் பண்ணேன். எவ்வளவு இந்த சதுரடி அல்லது எவ்வளவு அதுக்கு வாங்க போறாரு எல்லாமே டீட்டெயிலாக எழுதி அவர் கையெழுத்து போட்டு நானும் கையெழுத்து போட்டு அவர் 5 வருஷம் சொல்றார். இல்லை 5 வருஷம் இல்லை, 1 வருஷத்துக்குள்ள கட்டி சொல்லுங்க, 1 வருஷத்துல கட்டி நீ முடிக்கணும் ஐயா என்று அவரிடத்துல ஒரு அக்ரிமெண்ட் போடுவது என்னது? கவனன்ட். சொல்லுங்க, கவனன்ட். சொல்லுங்க, உடன்படிக்கை. சொல்லுங்க, வாய் திறந்து உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வியாபாரத்துல அப்படி அருமையான உள்ள கொடுக்கல் வாங்கல்ல ஒவ்வொரு காலகட்டங்கள்ல வேத புஸ்தகத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது அருமையான உள்ள இந்த உடன்படிக்கை பண்ணுவது. ஆனா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். நான் உன்னுடைய தெய்வம், நீங்க எல்லாரும் என்னுடைய ஜனங்கள். ஆமென். I am your God, you are my people. So God, he made a covenant. Hallelujah. ஆண்டவர் அருமையான மக்களோடு கூட நல்ல உடன்படிக்கையை அவர் செய்திருந்தார். உடன்படிக்கையை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது வேத புஸ்தகத்தில் அநேக தெளிவான காரியங்களை விளக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை அருமையானவர்களே, ஆதி காலத்தில் ஆபிரகாமோடு கூட ஆதாமோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை உருவாக்கினார். அருமையான ஒரு சந்ததியை நான் உருவாக்குவேன் என்று சொல்லி ஆடமிக் கவனன்ட் என்று சொல்லுவார்கள். ஆடமிக் கவனன்ட். ஆதாமோடு கூட ஒரு சந்ததியை, நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர், நான் பைபிள் சென்று இப்போ சொல்லுகிறேன், வேத புஸ்தகத்திலிருந்து இருக்கிற உடன்படிக்கையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆக ஆடமிக் கவனன்ட் சொல்லும் போது ஆதாமை கர்த்தர் உருவாக்கி உன் மூலமாக ஒரு பெரிய ஒரு உலகத்தை நான் உருவாக்க போகிறேன், ஒரு பெரிய யூனிவர்ஸ் நான் உருவாக்க போறேன், பியூட்டிஃபுல் யூனிவர்ஸ் ஒன்றை நான் உருவாக்க போறேன்னு சொல்லி God he made a covenant with Adam. ஆதாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். இரண்டாவதாக நோவாவோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே கர்த்தர் நோவாவோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். அது நோவாடிக் கவனன்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது நோவா மேலே வைத்த ஒரு உடன்படிக்கை. எப்படி என்றால், உன்னுடைய ஜனங்களை, உன்னுடைய சந்ததியை நான் காத்து கொள்ளுவேன், உன்னுடைய சந்ததியை நான் பாதுகாப்பேன். இந்த துன்மார்க்கமாக வாழ்கிற இந்த ஜனங்கள் மத்தியிலே உன்னுடைய சந்ததிகளை மாத்திரம் நான் பத்திரமாக பாதுகாப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்பர் 1 என்ன சொன்னேன்? ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணினார். நம்பர் 2 நோவாவோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். மூன்றாவதாக ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார்.
கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து விக்கிரக வணக்கத்தை வணங்கி கொண்டு வந்த இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி என்ன செய்த, நான் உன்னை பெருகவே உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போல கடற்கரை சொல்லி முடிங்க, நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி கர்த்தர் அருமையானவர்களே ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். ஏப்ராமிக் கவனன்ட் என்று சொல்லுவார்கள். ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். அது மாத்திரமல்ல, நான்காவதாக மோசையோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். அல்லேலூயா. ஒரு பெரிய தேசத்தை, எகிப்து தேசத்திலிருந்து ஒரு இஸ்ரவேல் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் என்று சொல்லுகிற அந்த தேசத்தை உருவாக்குவதற்காக God established the nation of Israel through Moses. மோசே மூலமாக ஒரு பெரிய ஒரு தேசத்தை, ஒரு பெரிய நாட்டை உருவாக்கும்படியாக ஆண்டவர் மோசையோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். அதற்கு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மொசைக் கவனன்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை கவனன்ட் சொன்னேன்? நம்பர் 1 ஆதாம், முதல்ல சொன்னேன் ஆதாம், இரண்டாவது நோவா, மூன்றாவது ஆபிரகாம், நாலாவது அல்லேலூயா எழுது மோசே. அது மாத்திரமல்ல, தாவீதோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். அருமையானவர்களே, தாவீது இஸ்ரவேல் ராஜா, முதல் ராஜா சவுல், அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணல. ஆனால் ஆடு மேய்த்த இந்த சிறுவனோடு கூட, ஆடு மேய்த்த இந்த அருமையான அரசனோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை நான் உன்னோடு கூட பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த உடன்படிக்கை பண்ணி அருமையானவர்களே ஒரு இஸ்ரவேல் தேசத்திலே மகா ஒரு சக்கரவர்த்தியாக, மகாராஜாவாக, ஒரு ஆடு மேய்த்தவனை கர்த்தர் அதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக டேவிடிக் கவனன்ட் என்று சொல்வார்கள். தாவீதோடு செய்த உடன்படிக்கை. அல்லேலூயா. கடைசியாக நான் சொல்லுவேன் அருமையானவர்களே, இயேசு நியூ கவனன்ட், இயேசு மூலமாக ஆண்டவர் கொடுத்த புதிய புதிய உடன்படிக்கை. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் இறையியல் வல்லுநர்கள் நிறைய 7, 8 நிறைய உடன்படிக்கை சொல்லுவார்கள். நான் உங்களுக்கு 6 உடன்படிக்கை சொல்லுகிறேன். கடைசியில இயேசு மூலமாக பிதாவானவர் ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த புதிய உடன்படிக்கை தான் அருமையானவர்களே, அவர் கல்வாரி சிலுவையில நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி வெளியேற்ப ரத்தத்தினாலே ஒரு மீட்பை உண்டு பண்ணுகிற புதிய உடன்படிக்கை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அருமையானவர்களே, வேத புஸ்தகத்தில் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல, பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது ஆண்டவர் கடவுள் இந்த இஸ்ரவேல் மக்களோடு கூட நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாக இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர் வனாந்தரத்திலே நடத்தி வந்து அற்புதமான காரியங்களை செய்து அடிக்கடி தன்னுடைய உடன்படிக்கையை நினைவுபடுத்தி இந்த ஜனங்களை நடத்தி வந்தாலும் கூட அருமையானவர்களே, இந்த உடன்படிக்கையை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? மீறினார்கள். உடன்படிக்கையை மீறினார்கள். வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கையை மீறினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், அவர்கள் துண்டிக்கப்படுவார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆனால் கூட அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக வணக்கம், கன்றி குட்டிகளை செய்து வணங்குறது, பாம்பை வணங்குறது, மரத்தை வணங்குறது, அருமையானவர்களே கல்லுகளை வணங்குறது, பெரு எலிகளை வணங்குறது, மோசமான சொரூபங்களை வணங்குறது, அருமையானவர்களே. அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை பலி செலுத்துவது, தீயில நடக்கிறது,
இப்படிப்பட்டதான அருவருப்பான காரியங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் செய்தபடினாலே அருமையானவர்களே, கர்த்தர் அவருடைய உடன்படிக்கையிலிருந்து அவர்களை அவர் மறந்து போனார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, மலைகள் விலகினாலும் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு என் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆதி காலத்தில் அந்த உடன்படிக்கை அருமையானவர்களே, வித்தியாசமான உடன்படிக்கை அருமையானவர்களே. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கையை மீறினார்கள். அருமையானவர்களே, ஆதி காலத்தில் இருந்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்து மூலமாக ஏற்பட்ட புதிய உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க விளங்கிக் கொள்வதற்காக நான் தொகுத்து நான் சொல்லிக் கொண்டே வருகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களோடு கூட நான் ஒரு புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன். ஆமென். என் ஜனங்களோடு கூட நான் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி என் ஜனங்களோடு அவர்களை மீண்டும் ஒரு வாழ்வு கொடுப்பதற்கு நான் பிரயாசப்படுவேன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக எரேமியா 31, 32, 33, 33வது வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுல பழைய உடன்படிக்கை ஒன்று, புதிய உடன்படிக்கை ஒன்று. அருமையானவர்களே, பழைய உடன்படிக்கை நல்லா கவனிங்க. பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை, இதெல்லாம் வேதத்தில் அடங்கி இருக்கிறது. வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு நானும் இந்த மாலை நேரத்தில் சொல்லுகிறேன். ஒருவேளை ஒரு டீச்சிங்காக இருந்தாலும் அது பிரசங்கமாக இருந்தாலும் உடன்படிக்கையை குறித்து நீங்க அறிந்து கொள்வது மிக நல்லது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டினுடைய பழைய ஓல்டு கவனன்ட் ஒரு நிழலாக காணப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கை அது நிஜம். இயேசு கிறிஸ்துவிலே அது உண்மையாக காணப்பட்டது. ஆமென். பழைய காலத்தில் அந்த உடன்படிக்கை அது பழமையானது, அது உருவழிந்தது, அது ஒன்று பிழை உள்ளதாக காணப்பட்டது என்று சொல்லி எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கை பிழையற்றது, தரம் உயர்ந்தது, பூமியில் அருமையானவர்களே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பழைய ஏற்பாட்டினுடைய அந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு மாத்திரமே பழைய ஏற்பாட்டில் அந்த உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கை பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும், உசிரப்பட்டில் இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான், யூத ஜனங்களுக்கு மாத்திரம்தான். ஆனால் புதிய உடன்படிக்கை உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கை தருகிறார். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கையில மிருகத்தின் மூலமாக காளைகளை பலியிடுவது அல்லது வெள்ளாட்டு கடாக்களை பலியிடுவது, இளங்காளைகளை பலியிடுவது, அது மூலமாக பலி செலுத்தும் போது கடவுளோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற, பலி செலுத்துகிற ஒரு உடன்படிக்கை அருமையானவர்களே பழைய ஏற்பாட்டில் நடந்தது. எபிரேயர் புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் 12ஆவது அதிகாரம், யாத்ராமம் 24ஆவது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வெள்ளாட்டு கடாக்களை காளைகளை ஆதி காலத்திலே பலி செலுத்தி கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாவமில்லாத இயேசு கிறிஸ்து, களங்கமில்லாத இயேசு கிறிஸ்து, குற்றமற்ற இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஆதி காலத்திலே பழைய ஏற்பாட்டில் அருமையானவர்களே, பழைய உடன்படிக்கை வற்புறுத்தி மிருகங்களை பலி செலுத்துவார்கள். கம்பல்சரியாக என்ன செய்வார்கள்? ஆடு மாடுகளை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க பலி செலுத்தும்படியாக. ஆதி காலத்தில் பழைய ஏற்பாட்டில் அப்படித்தான் செலுத்தினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அருமையானவர்களே, எனக்காக உங்களுக்காக வாலண்டியராக தன்னைத்தானே அவர் முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜீவ பலியானார். ஆமென். ஏசாயா 53வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சத்தமிடாதிருக்கிற வாசிங்க. ஏசாயா 53:7 வசனத்தை போடுங்க. ஏசாயா 53:7 வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கல. ஏசாயா 53:7 வசனம் வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்க முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை, அல்லேலூயா, இயேசு தன்னை தாமே ஜீவ பலியாக voluntarily he sacrificed himself. ஆமென். ஆதி காலத்திலே உடன்படிக்கை அருமையானவர்களே, பழைய உடன்படிக்கையிலே அருமையானவர்களே, கடாக்களை ஆடுகளை மாடுகளை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பலி செலுத்துவார்கள். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில், புதிய ஏற்பாட்டில் இயேசுவே தம்மை தாமே அருமையானவர்களே கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. தம்மை தாமே வெறுமையாக்கினார். ஆமென். ஜீசஸ் he emptied himself. அல்லேலூயா. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி புதிய உடன்படிக்கையை ஞான பிரகாசத்துக்காக என் இயேசு ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி காலத்திலே பழைய உடன்படிக்கை அருமையானவர்களே எல்லாமே எழுத்துக்களாகவே இருந்தது. எல்லாமே ரிட்டன் வேர்ட், எல்லாமே எழுத்துக்களாக பழைய ஏற்பாட்டில் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாம் ஆவிக்குரிய சத்தியங்கள். ஆமென். எல்லாம் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ். அல்லேலூயா. சட்டம் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் சட்டங்கள், புதிய ஏற்பாட்டில் கிருபைகள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கவனன்ட் உடன்படிக்கை சட்டம். யாத்ராமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 20வது அதிகாரத்தில் என்னது? யாத்ராமம் 20 என்னது? யாத்ராமம் 20 என்னது? சட்டங்கள், கட்டளைகள். ஆனால் இயேசுவிலே கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். வழங்குதான் சொல்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் சட்டம் கொள்ளும், ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த நியாயப்பிரமாணம், இந்த புதிய உடன்படிக்கை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பல்லுக்கு பல்லு, ஆனா இங்கே கிருபை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக அருமையான தேவ ஜனங்களே, உங்களுக்கு வாட் இஸ் கவனன்ட், இந்த உடன்படிக்கை அல்லது உடன்படிக்கையினுடைய இந்த சாராம்சங்களை உங்களுக்கு நான் சொல்லி வருகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சாராம்சங்களை சொல்லி வரும்போது அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் பவுலடியார் 25ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கடைசியில இயேசு கிறிஸ்து நமக்காக புதிய உடன்படிக்கையாக அவர் மாறினார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த ஈஸ்டர் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையாக மாறினார். அல்லேலூயா. அவர் சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. ஆமென். அந்த ரத்தம் மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்ததாலே இன்னைக்கு புதிய உடன்படிக்கை பெற்ற மக்களாக இந்த இடத்துல நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்ததாலே புதிய ஜீவனுள்ள மக்களாக நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆக இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கையுடைய பங்குதாரராய், ஆமென், புதிய உடன்படிக்கையுடைய மத்தியஸ்தராய், புதிய உடன்படிக்கையுடைய பிணையாளராய், எபிரேயரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவரே விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையானையானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் எல்லாமாக எனக்காக விட்னஸாக, tangible proof-ஆக என் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கைக்கு கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி அவர் பாடுபட்டார். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் 15ஆம் வசனம், எபிரேயரின் புஸ்தகம் 12ஆவது அதிகாரம் 24ஆவது புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அவரே புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. இயேசு புதிய உடன்படிக்கையின் நாயகனாக அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. ஆயினால தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். அருமையானவர்களே, எடுத்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆவது அதிகாரத்தில் அருமையானவர்களே வாசிக்கும் போது அங்க எழுதப்படுகிறது. அருமையானவர் லூக்கா 22ஆவது அதிகாரம் 19ஆம் வசனம். எல்லாரும் எடுத்து நீ வாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் வாசிப்போம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பழைய உடன்படிக்கை அல்ல, இயேசு புதிய உடன்படிக்கையாக கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. அந்த ரத்தம் சிந்தது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நான் ரத்தம் சிந்துவதை மாத்திரம் பேசுவேனானால் அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த கிறிஸ்தவம் இருக்காது. ஆனால் ரத்தம் சிந்தின அந்த இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு புதிய ஜீவனை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை தியாலஜி, ஒருவேளை இறையல் உங்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து பாவத்துக்கு செத்து எனக்காக உங்களுக்காக வெளியேறப்பட்ட ரத்தத்தை அவர் சிந்தி அருமையானவே மீட்பை தந்திருக்கிறார். புதிய உடன்படிக்கை. ஆமென். ஆனாலும் கூட அருமையானவர்களே, அவர் உயிர்த்தெழுந்ததினாலே, ஆமென், செத்து போன ஆண்டவர் அப்படியே சாகாமல் அவர் ஜீவன் உள்ளவராக உயிரோடு கூட எழுந்ததினாலே, அல்லேலூயா, அவர் உயிர்த்தெழுதல் என்ன பாட்டு பாடினீங்க? அவர் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான அன்பு சகோதரனே, அருமையான அன்பு சகோதரியே, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக புதிய உடன்படிக்கையாக அவர் மாறினார். அல்லேலூயா. பழைய உடன்படிக்கை அல்ல, இயேசு புதிய உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு திருவிருந்தில், ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையில், ஒவ்வொரு நற்கருணை ஆராதனையில் குருவானவர், தேவனுடைய ஊழியக்காரர், பேராயர் அல்லது பிரதம பேராயர், ஆர்ச் பிஷப், யாராயிருந்தாலும் அவர்கள் இந்த பாத்திரத்தை எடுத்து அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஆசிங்க அருமையானவர்களே, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம்
23ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 23ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 11:23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீ வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆமென். போதகர், பாஸ்டர் அல்லது பேராயர் அல்லது அர்க்கணத்துக்குரிய ஐயா அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் நற்கருணை ராப்போசனம் பண்ணும்போது புதிய உடன்படிக்கையை நினைவு கூறும்படியாக. ஆமென். அல்லேலூயா. அவர் போஜனம் பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்க இதை பானம் பண்ண போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்னது? பானம் பண்ணுவது. இதில் என்ன இருக்கிறது? இயேசு கிறிஸ்துனுடைய விலையேறப்பட்ட இரத்தம். ஆமென். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே சிந்தின புதிய உடன்படிக்கைக்குரிய விலையேறப்பட்ட, வாய்த்திர சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவின் ரத்தம். ஆமென். கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம் கல்வாரி கொல்கதா மலையிலே ஞான பிரகாசத்துக்காக உங்களுக்காக அருமையானவர்களே பிக்கப்பட்ட இயேசுவுடைய சரீரம். அந்த ரத்தம் முள்முடியினாலே அழுத்தப்பட்ட ரத்தம், ஆணிகளாலே கடவப்பட்ட அந்த ரத்தம், ஈட்டினாலே குத்தப்பட்ட அந்த ரத்தம், அந்த ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம், இந்த புதிய உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட், அருமையானவர்களே, அது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற, அல்லேலூயா, அல்லேலூயா, குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், புதிய உடன்படிக்கையின் ரத்தம், உங்களுக்காக, எனக்காக. சொல்லுங்க, உங்களுக்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக. என்னை பார்த்து சொல்றீங்க, நல்லது. அல்லேலூயா. என்னை பார்த்து சொல்றது பிஷப் உங்களுக்கான்னு சொல்ல நல்லதா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து உங்களுக்காக, தம்பி உங்களுக்காக, ஐயா உங்களுக்காக, தாயே உனக்காக, உன்னுடைய அக்கிரமத்துக்காக, உன்னுடைய பலவீனத்துக்காக, உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய எல்லா திமிருக்காக, எல்லா காரியங்களுக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் போஜன பின்பு பாத்திரத்தையும் எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர் கொடுத்து, நீங்கள் வாங்கி இதில் பானம் பண்ணுவீங்கள், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நியூ கவர்னன்ட், கிருபை. ஆமென் சொல்லுங்க. புதிய உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்க. இந்த ஈஸ்டர் நாளில் இந்த புதிய உடன்படிக்கையை உங்க வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்வீர்களானால் நீங்க பாக்கியவான்களும் பாக்கியவதிகளும். ஆமென். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம், இது புதிய உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அதை எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றதுக்காக கொண்டு வரல, உங்களோடு கூட ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ உங்க சபையிலே நீங்க எடுத்திருக்கிற திருவிருந்து அல்லது உங்க சபைகளே நீங்க எடுத்திருக்கிற இந்த நற்கருணை எவ்வளவு விலையேறப்பட்டது, எவ்வளவு விலையேறப்பட்டது. இயேசு உங்களுக்காக ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணினாரே, கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தினாரே, எவ்வளவு விலையேறப்பட்டது. ஆமென் சொல்லுங்க.
ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 ஆசீர்வாதங்கள், 3 உடன்படிக்கையின் இந்த இரத்தத்தினாலே உண்டான புதிய உடன்படிக்கை, இந்த 3 ஆசீர்வாதங்களை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரவு முழுவதும் நான் சொல்லுவேன். அருமையானவர்களே, இந்த வெளியேறப்பட்ட இந்த இயேசுவின் புதிய உடன்படிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. தாயே, என் தங்கச்சி, இந்த வெளியேறப்பட்ட உடன்படிக்கை, என் அருமையான தகப்பனே, என் தம்பி, வெளியேறப்பட்ட உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உனக்காக கல்வாரி சிலுவிலே அவர் பலியானார். ஆமென். போஜன பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய, சொல்லுங்க, இரத்தத்தினாலாகிய, ஆமென் சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து, இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட ரத்தம், மாசற்ற ரத்தம், குற்றமில்லாத ரத்தம். ஹல்லேலூயா. அது புதிய உடன்படிக்கையாக, ஞான பிரகாசத்துக்காக இயேசு கல்வாரி சிலுவிலே ரத்தம் சிந்தினார். நீங்க சொல்ல முடியுமா எனக்காக என்று? எனக்காக. சத்தம் வரலையே, சத்தம் வரலையே. நான் சொல்லித்தான் வரணுமா? சத்தம் வரலையே. எனக்காக. ஆமென். அப்படி என்றால் இந்த புதிய உடன்படிக்கை ஆகிய இந்த இயேசுவின் ரத்தத்தினாலே 3 ஆசீர்வாதங்கள். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, ஹல்லேலூயா. நம்பர் 1 எழுதிக் கொள்ளுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 1 புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அம்மா உங்களுக்கு தான் சொல்லுகிறேன், ஐயா உங்களுக்கு தான் சொல்லுகிறேன். என் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே அவர் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினாரே, அந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம் என்ன? தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை என்ன செய்தாராம்? பரிசுத்தம் செய்வதற்காக. ஹல்லேலூயா. In order to have a holy life, Jesus, he shed his precious blood on the cross and he made a new covenant. இயேசு என்னை பரிசுத்தம் செய்வதற்காக, என்னை பரிசுத்தவனாய் மாற்றுவதற்காக, என்னை பாவத்திலிருந்து ரட்சிப்பு தருவதற்காக, பாவ அடிமைத்தனத்திலிருந்து மன்னிப்பு தருவதற்காக, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக என் இயேசுவினுடைய வெளியேறப்பட்ட ரத்தம், அந்த புதிய உடன்படிக்கை ரத்தம் என்னை பரிசுத்தவனாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு சொன்ன, நான் பரிசுத்தர் ஆகினாலே நீங்களும். ஹல்லேலூயா. சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர். சும்மா வாயில சொல்றது அல்ல, உன் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க வேண்டும். வாயில சொல்றது அல்ல. ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவன் பரிசுத்தவனாய் வாழ வேண்டும். வேற யாரு எந்த மதத்திலையும் அப்படி சொல்லப்படவில்லை. அருமையானவர்களே, உங்களைத்தான் என்னைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் நீ. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் எதற்காக சிலுவையிலே சிந்தப்பட்டது? இயேசுவின் ரத்தம் எதற்காக அது புதிய உடன்படிக்கையாய் மாறினது? அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அருமையான அதை அவர்களுக்கு கொடுத்து, இதை பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையுரிய என்னுடைய இந்த ரத்தம் எதற்கு? உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக.
யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுவீங்க? ஹல்லேலூயா. உன் சிந்தனை பரிசுத்தப்படுத்துவதற்காக, உன் பேச்சு பரிசுத்தப்படுத்துவதற்காக, உன் வாழ்க்கை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அருமையானவர்களே, வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபன் ஒரு அரண்மனையில வேலை பார்த்து கொண்டிருந்தான். அந்த அரண்மனை அரசி அந்த வாலிபனை பிடிச்சி இழுக்க அந்த வாலிபன் சரி சரின்னு ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டானா? என்ன கம்முன்னு என்னைய பாக்குறீங்க? அந்த அரசி பிடிச்சி இழுக்க இவன் சரி சரின்னு சொல்லிட்டானா? சொல்லுங்க. அவன் சொன்னான், தேவனுக்கு விரோதமாக, சொல்லுங்கம்மா சொல்லுங்க தம்பி, தேவனுக்கு விரோதமாக. ஹல்லேலூயா. பரிசுத்தம். ஆமென். பரிசுத்தம், பரிசுத்தம். சொல்லுங்க வாய் தர, பரிசுத்தம், பரிசுத்தம். புதிய உடன்படிக்கை. ஆமென். பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்கள் கொடுத்து, இதை பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக புதிய ரத்தம். ஹல்லேலூயா. அம்மா உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக, ஐயா உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக, உன் வாழ்க்கையை சீரழிக்கிற எல்லா விதமான அந்தகார ஆவிலிருந்து உன்னை மீட்டுக் கொள்வதற்காக, உன் வாழ்க்கையை சீரழிக்கிற பொல்லாத பிசாசு அந்தகாரத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொள்வதற்காக இயேசுவின் ரத்தம் உன்னை பரிசுத்தமாக்குகிறது. ஹல்லேலூயா. 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 தானியேலை குறித்து வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. தானியேல் எந்த குற்றமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அவன் தீட்டுப்படாதவனாய் எந்த தேசத்துக்கு போனாலும் சரி, அவன் எங்கு வாழ்ந்தாலும் சரி, தன்னை தீட்டுப்படாதவனாய் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்ட ஒரு வாலிபன் தானியேல். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கை, இயேசுவின் ரத்தம். ஆமென். சத்தம் வரலையே? ஆமென். சத்தம் வரலையே? புதிய உடன்படிக்கையின் ரத்தம். ஹல்லேலூயா. உன்னை பரிசுத்தமாக்க, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ. ஆபீஸா சாட்சியாயிருங்க, எங்கே போனாலும் சாட்சியா, ஊழியமா சாட்சியாயிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையானவர்களே, புதிய உடன்படிக்கைக்குரிய இயேசுவின் ரத்தம். இந்த ஈஸ்டர் நாளிலே ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம், எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து எல்லாரும் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அல்லேலூயா. ரொம்ப நேரம் எடுத்துட்டோம். அல்லேலூயா. ஐயா இப்போ முடிக்கணும். அல்லேலூயா. ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னா. அல்லேலூயா. ஆஹா. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நேரம் இடத்துல சொல்லிருங்கோ, நான் முடிச்சிடறேன். ஆமென் சொல்லுங்க. எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம் வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அருமையான 13ஆம் வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் 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 வாய் வரலையே, கிறிஸ்துவின். ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் சொல்லுங்க ரத்தத்தினாலே. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. புதிய பக்கத்தில் கை கொடுத்து, புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் சமீபமாய் ஆனீர்கள். ஆமென். You are very close to Jesus. Hallelujah. You are very close, very nearer to God. Amen. Hallelujah. Hallelujah.
இயேசுவை அறியாத முன்பாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பவுலடியார் எபேசுக்கு எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? 12வது வசனத்தில் அவர் எழுதுகிறார், அக்காலத்திலே, வாசிங்க, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவன் அற்றவர்களுமாக என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்பு நீங்க அப்படித்தான் வாழ்ந்தீங்க. ஆனால் இன்றைக்கு முன்பாக எப்படி இருந்தீங்க? இயேசுவோட கிறிஸ்துவை சேராதவர்களாய். இந்த உசிலமட்டிலே அநேகர் கிறிஸ்துவை சேராதவர்களாய் நீங்க வாழ்ந்திருந்தீங்க. ஒரு காலத்தில் இயேசு யாருன்னு தெரியாது. ஆனா இயேசுவின் ரத்தத்தினாலே இன்னைக்கு சொல்லுங்க சமீபம். ஆமென், ஹல்லேலூயா. முன்னைக்கு நீங்க புறம்பா இருந்தீங்க, இயேசுவை விட்டு தூரமா இருந்தீங்க. ஹல்லேலூயா, ஆமென். புறம்பா இருந்தீங்க, இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே சொல்லுங்க வாய் திறந்து ஹல்லேலூயா. புறம்பா இருந்த உங்களை இயேசுவின் ரத்தத்தினாலே அவர் ஒரு கூட இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. What a great privilege, amen, through the blood of Lord Jesus Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அருமையானவர்களே நாம் எல்லாரும் இன்றைக்கு இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அந்நியராய் இருந்தீர்கள். எப்போ இருந்தீங்க? அந்நியராய் இருந்தீர்கள். அந்நியராய், இயேசுவை அறியாதவர்களாய், விக்கிரக வணக்கம், பொல்லாத அந்தகார ஆவிகள் அல்லது பெலிசுனிய கட்டுகளுக்குள்ளாக, அருமையானவர்கள் அருவருப்பான வாழ்க்கைக்குள்ளாக, இயேசுவை அறியாத அந்நியராக அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட புதிய பிள்ளைகளாக வாழ கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். நல்ல கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? நீங்க அந்நியரா? நீங்க அந்நியரா இருந்தீங்களா? அந்நியரா நீங்க? அப்படி சொல்லுங்க, அந்நியரா? ஆமாவா இல்லைங்களா? இல்லை. ஆமென். ஒரு காலத்தில் அந்நியர், இயேசுவை அறியாதவர்கள், விக்கிரக வணக்கங்கள், அருவருப்பான ஒரு வாழ்க்கை, துஷ்டத்தனமான வாழ்க்கை, போதை வஸ்துக்கள், குடி, வெறி, விபச்சாரம், வேசித்தனம், அந்நியராக இருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கை ரத்தத்தினாலே என்ன செய்தீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க, நம்பிக்கை அற்றவர்களாக. ஆமென். எபேசியர் 2:12 வாசிக்கிற. எப்படி இருந்தீங்க முன்னாடி? நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தீங்க. நம்பிக்கை இல்லை, இயேசுவின் மேல நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நீங்க எல்லாம் சொல்ல முடியும், என் நம்பிக்கையே உமக்கு. பாட்டு பாடுவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முன்பு நம்பிக்கையே இல்லை. Now you have a greater hope in Jesus. எதனால? புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தினால. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முன்பாக தேவன் அற்றவர்களாக வாசித்து பாருங்க அருமையானவர்களே. அக்காலத்தில் கிறிஸ்துவை காணியாட்சிக்கு, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு, நம்பிக்கை, தேவன் அற்றவர்களாக இருந்தீர்கள். இயேசுவை பற்றி தெரியவே தெரியாது. இன்றைக்கு இயேசு ஜீவனுள்ளவர், இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர். நல்ல கலந்தடி சோதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு 2 மருமக்கமார். அந்த 2 மருமக்கமாருடைய கணவன்மார்களும் மௌத்தாகி போய், மௌத்தாயினா மரிச்சு போய், இந்த அம்மாவுடைய கணவனும் மரிச்சு போய், மௌத்தாகி போய். இந்த அம்மா சொன்னாங்க, வா நீங்கள் இங்கே இருங்கடா, நான் எங்கள் ஊருக்கு
நான் போகிறேன் அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க. அது ஒரு முறை சொன்னால் நீங்கள் சொல்கிறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது, நல்ல யோசனையாக தான் இருக்குது. ஏன்னா நான் எனக்கு என்ன செய்ய, எங்கள் ஊரில் ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு நான் பாட்டு செட்டில் பண்ணிடலாம், நீ உன்னோட வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அந்த அம்மா ஒரு தங்கச்சி சொல்லியிருக்கு. இன்னொரு தங்கச்சி என்ன சொல்லுது, உன் தேவை, உன் கடவுள், உன் ஜாதி, உன்னுடைய தேவன். ஹல்லேலூயா. முன்னே நான் இந்த யெகோவா தெய்வத்தை அறியாதிருந்தேன், ஆனால் இன்றைக்கு இந்த யெகோவா தெய்வத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நான் பின்பற்றுவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த பின்பற்றி வந்த ரூத்தினுடைய கற்பத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓபேத். ஆமென், ஹல்லேலூயா. ஓபேத்துடைய வம்சம் தாவீது. ஆமென். தாவீதுடைய வம்சத்தில் யார் வந்து பிறந்தார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னே நீங்க தூரமா இருந்தீர்கள், தேவன் அற்று இருந்தீர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இப்பொழுது எப்பொழுது? ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆர் யூ வெரி க்ளோஸ் வித் ஜீசஸ்? நீங்க இயேசுவோட ஐக்கியமா இருக்கிறீங்களா? இயேசு ரத்தம் உங்களை சேர்த்து இருக்கிறதா? தூரமா இருக்கிறீங்களா? நம்பிக்கை அற்று இருக்கிறீங்களா? அந்நியரா இருக்கிறீங்களா? நோட் சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அந்நியரா? நம்பிக்கை அற்று இருக்கிறீங்களா? நீங்க புறம்பானவர்களா? இல்லை சொல்லுங்க, இல்லைன்னா முடிக்க மாட்டேன். இல்லை, இன்னைக்கு இயேசுவோட ரத்தத்தினால நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். நான் இயேசுவின் பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ஆமென். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஆமென். இந்த புதிய உடன்படிக்கை விலையேற்ற ரத்தம் உன்னை பரிசுத்தமாக்கும். இந்த புதிய உடன்படிக்கையின் விலையேற்ற ரத்தம் உன்னை கடவுளோடு கூட இணைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். ஆமென் சொல்லுங்க. அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவளுக்கு கொடுத்து, நீங்கள் இதில் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக என்னது சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கக்கூடிய என்னுடைய. ஹல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வாசிங்க பார்க்கலாம். இந்த மியா மியாலாம் வாசிக்க கூடாது, நல்லா தெளிவாக வாசிக்கணும். மியா மியா புனக்குட்டி, அதான் கரெக்டாக வாசிக்க பார்க்கலாம். தமிழத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை உஸ்லமில் இருக்கிற நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, நீங்க ராஜாக்கள், ராஜாத்திகள், ஆசாரியர்கள், லேவியர்கள். சத்தம் வரலையே, நான் முடிக்க மாட்டேன். நீங்க சத்தம் ஆமான்னு சொல்ல, ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கை, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கை, ஆமென். அது புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஏன் அங்க எழுதப்பட்டிருக்கிறது? தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினதுனாலே. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை, உன் தரத்தை, அந்தஸ்தை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது சொன்னதுக்கு அப்படியே எந்திரிச்சு நின்று ஹல்லேலூயா சொல்லலாம்ல? ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சகோதரி தான் ஹல்லேலூயா, அம்மா இருந்திருக்காங்க. ஹல்லேலூயா. உங்களை ராஜாக்களா எந்திரிங்க, ராஜாக்களா மாத்திருக்கிறார், ராஜாக்களா மாத்திருக்கிறார், ஆசாரியராய் மாத்திருக்கிறார். உங்களை உயர்த்துவதற்காக, கீழாக்காமல்
உங்களை வாளாக்காமல் தலையாக்குவதற்காக, உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை சிறந்திருக்க பண்ணுவதற்காக. ஆமென் சொல்லுங்க. நல்ல கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரந்தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை மேலாக்கும்படியாக, என்னை வாளாக்காமல் தலையாக்குவதற்காக, என்னை ராஜாக்களாய் ஆசாரியராய் ஊழியத்தை உயர்த்துவதற்காக, கொம்பை உயர்த்துவதற்காக, தலையை, குடும்பத்தை, வேலையை, அந்தஸ்தை, தரத்தை ஹல்லேலூயா மேன்மையாக்குவதற்காக. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் புதிய உடன்படிக்கையின் ரத்தம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஆமென். சும்மா கைவரத்தில் இயேசுவின் ரத்தத்தினால யாரெல்லாம் கழுவப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கைக்குரிய இந்த ரத்தத்தினாலே யாரெல்லாம் கழுவப்பட்டிருக்கிறார்களோ, ஆமென், அவர்களை கர்த்தர் ராஜாக்களாய், எப்படி அவர்களை கர்த்தர் எப்படி ஆசாரியர்களாய், ஊழியக்காரர்களாய், ஊழியக்காரிகளாய். ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காண்பிக்கிற உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்க தலை உயரும், உங்க கொம்பு உயரும், உங்க வாழ்க்கை தரம் உயரும், உங்க அந்தஸ்தை கர்த்தர் உயர்த்துவார். இயேசுவின் ரத்தம் உங்களை உயர்த்தும். இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவுறதுனாலே, புதிய உடன்படிக்கை கூடிய ரத்தம் உங்களை கழுவுறதுனாலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எல்லா கரங்கள் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லா கரங்கள் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை வைத்து ஆமென். ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா. என்னை ரட்சித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தாவோ. என்னை ரட்சித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு. யாரெல்லாம் சொல்லலாம்? கரங்களை வைத்து. என்னை ரட்சித்தவர், என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த
நீர் பரிசுத்தரே, ஆராதனை கூறியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. எல்லாம் செய்தாமே. ஆராதனை கூறியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. என்னை மன்னித்தவர், என்னை மன்னித்தவர் அல்லவோ என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீ நீர் பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்த உமக்கே ஆராதனை. ஆமென். பரிசுத்த நீர் பரிசுத்தரே, ஆராதனை கூறியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனை கூறியவரே, சபையார் எல்லாரும் கரங்களை வைத்து உயர்த்தி முடிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, நான் உங்கள் தேவனாயிருப்பேன். ஆமென். நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின இயேசுவே, ஆமென். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி. ஆதாமோடு கூட செய்த உடன்படிக்கை, ஆபிரகாமோட, நோவாவோட, ஆண்டவரே மோசையோடு கூட, தாவீதோடு கூட, இயேசுவாகி உம்மோடு ஆண்டவரே நீ செய்த உன்னதமான உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே விலையேறப்பட்ட அந்த ஆண்டவரே புதிய உடன்படிக்கை எனக்கு எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த புதிய உடன்படிக்கையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த விலையேறப்பட்ட புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே உண்டான ஆசீர்வாதங்களை இந்த ஈஸ்டர், இந்த உயிர்த்தெழுந்த திருநாள் மாலை கூட்டத்தில் ஆண்டவரே நாங்களும் அதை பெற்றுக்கொள்ள தந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்குகிறது. உம்முடைய உடன்படிக்கையின் ரத்தம் ஆண்டவரே எங்களை உம்மிடத்தில் கிட்டி சேர்க்கிறது. ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கையின் ரத்தம் எங்களை உயர்த்தி வைக்கிறது. உம்முடைய கரங்களில் என்னையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துகிறார். இந்த ஊழியத்தை இதுவரையிலும் அற்புதமாய் நடத்தி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியக்காரனாக ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தினால பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய உம்முடைய திருத்துவ நாமத்தினாலே ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை தங்கியிருப்பதாக. உம்முடைய மாறாத நித்திய உடன்படிக்கை ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு எப்போதும் தங்கி இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.